கோயம்புத்தூர் தெறிக்க விட்டாருன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா இங்கே செங்கோட்டையன் மிக பவர்ஃபுல் ஒரு மேன். அவரை பொறுத்த மட்டுமே செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்தை மேக்சிமம் ஒரு வெற்றி கனியை வந்து நாங்கள் எங்களுடைய விஜய் தலைவர்கிட்ட நான் வந்து சமர்ப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலே விட்டுருக்காரு கொங்கு மண்டலத்தில். இப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளம்பியிருக்கு. அவர் ஏற்கனவே இருந்த பார்ட்டிலையும் சரி, இப்போது மக்களை சந்திக்க போகிற மற்ற அரசியல் கட்சி தலைவரும் சரி, விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வந்து கோயம்புத்தூரை கலக்குனாரு. அப்போது நீங்கள் கரூர் சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது கூட்டம். இதெல்லாம் 10ல் 1% கூட கிடையாதுங்க. அவ்வளோ கூட்டம் கோயம்புத்தூர்லேயும் கன்னியாகுமரியிலையும். விஜயா ஒரு நிமிஷம் பயந்துட்டாருங்க. இவ்வளோ கூட்டமாக நமக்கு அவர் கட்டுப்படுத்த பார்க்குறாரு, கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க, தயவுசெய்து நான் வந்து உங்களை பார்த்தது சந்தோஷம், பேசிட்டு நான் போகிறேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கூட்டத்தை கட்டுக்கடங்க முடியல. அவ்வளோ கூட்டங்க, கொஞ்சம் நஞ்ச கூட்டமாக. நீங்கள் சொன்னீங்க வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு. அந்த வர்ற கூட்டத்தில் கிட்டத்தட்ட 95% ஓட்டா மாறது வாய்ப்பு நிறையா இருக்குது சார். அதை மட்டும் எழுதி வச்சுங்க. அந்த நம்பிக்கையை வந்து விஜய் கொடுத்ததே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தான்.